நீங்க தொடர்ந்து டீ குடிக்கிற நபரா? அப்போ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, டீ கடையில கூட்டம் அப்படிங்கிறது குறையாம இன்னமும் இருந்துட்டே தான் இருக்கு. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ல இருந்து 5 டைம், ஏன் அதுக்கு மேலேயே கூட வந்து டீ எல்லாம் வந்து குடிச்சிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீ மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ற நபர்லாம் இருக்காங்க. அவங்க மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து IBS அப்படிங்கிற நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மருத்துவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. முதல்ல IBS அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இரைப்பை சார்ந்த ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா என்ன பிரச்சனை எல்லாம் ஆகும் அப்படின்னா, வயிற்றுல வந்து சில பிரச்சனை எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, நம்ம டீ குடிக்கும் போது அதிகப்படியான வயிற்றெரிச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வந்து என்னால சாப்பிட முடியல, என்ன சொல்லுவாங்க, வயிற்று உப்பசமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. சரி, இதுல இருந்து வந்து எப்படிதான் தப்பிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்க 10 டைம் அதுக்கு மேல வந்து டீ குடிக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மேல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து டீ குடிச்சேதான் ஆகணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு எந்த மாதிரியான டீ எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹெர்பல் டீன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டீ வகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. இந்த நோயில இருந்து மேக்சிமம் வந்து நம்மள கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான டீ வகைகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை பண்றாங்க. அதனால பெரும்பாலும் வந்து நீங்க டீ குடிக்கிற டீ பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா, டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.